விளம்பரத்தோட இப்போ நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆகி போய் நீங்கள் ஒருத்தர் சொன்னீங்கன்னு வச்சுங்க, இந்த விளம்பரத்தோட அது நல்லா ரீச் ஆகும். எக்ஸ்போர்ட் பிராண்ட். ஆமாம், எக்ஸ்போர்ட் பிராண்ட் பண்ணுறது எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸ் அதுதான் பண்ணுறோம். 17 கலர் இருக்குது. 17 கலர் இருக்கு. ஆமாம். ஓ வாவ், இப்படி ஸ்ட்ரெச் ஆகும். சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிட்டிங்காக இருக்கும், லைக் பண்ணுவாங்க. ஓ பிரிண்டட் ஓகே, இந்த மாதிரி டைப்பில். ஹே கைஸ், இட்ஸ் மீ ஜோ ஃப்ரம் ஜோஸ் ட்ராவல். ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணுறேன், ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நான் தீபாவளி பர்ச்சேஸ்க்காக வந்திருக்கேன். எங்கே நிற்கிறேன்னா ப்ரஃப் ரோட்டில் கோஹினூர் ஹோட்டலுக்கு பக்கத்தில் நின்றுருக்கேன். இப்போ நம்ம வந்திருக்க வெஸ்டிடாஸ் கடை, அது வந்து எங்கே பார்த்தீங்கன்னா கோஹினூர் ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் திரும்பினீங்கன்னா விநாயகர் கோயில் இருக்குது. விநாயகர் கோயில் தாண்டி 3வது கடை நம்ம வெஸ்டிடாஸ். இப்போது நம்ம பர்ச்சேஸுக்கு போகலாம். பேர், கடை எத்தனை வருஷமாக வச்சுருக்கீங்க, அதை பற்றி எனக்கு கொஞ்சம் டீட்டெயில் சொல்லுங்களேன். சரி, என் பேர் குகன்னு. சரி, கிட்டத்தட்ட 11 வருஷமாக நாங்கள் இது பண்ணிகிட்ருக்கோம். ஒரு ரெடிமேட் இதில் ரீட்டெயிலில் 11 வருஷமாக பண்ணிகிட்ருக்குறோம். ஓகே. வெஸ்டிடோஸுங்கிற நேமில். ஓகே. நீங்கள் கடைக்கு பெருசாக விளம்பரமே கொடுக்கல நாங்கள் பார்த்த வரைக்கும். என்னென்னா எனக்கு நம்ம கடை இன்ட்ரடியூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அப்புறம் நான் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். எப்படி நீங்கள் எங்கள் விளம்பரம் கொடுக்காமே? இல்லை, விளம்பரத்தோட இப்போ நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆகி போய் நீங்கள் ஒருத்தர் சொன்னீங்கன்னு வச்சுங்க, இந்த விளம்பரத்தோட அது நல்லா ரீச் ஆகும். ஒரு நம்பிக்கையாக நீங்கள் போய் சொல்லும்போது ரீச் ஆகும். விளம்பரத்தை பார்த்துட்டு வர்றதோட இந்த மாதிரி வரும்போது நம்மளுக்கு வந்து கஸ்டமர்ஸும் ஜாஸ்தி ஆகிறாங்க. ஒரு நம்பிக்கையாக சொல்லும்போது வந்து எடுக்கிறாங்க. இப்போ தீபாவளிக்கு புதுசாக ட்ரெண்டிங் என்னென்ன வந்திருக்கு? இப்போ பார்த்தீங்கன்னா லினனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 17 கலர், நம்ம 18 கலர் பண்ணுறோம். பியூர் 100% லினன். ஓகே ஓகே. அது இல்லாமல் பிரிண்ட்ஸு, செக்ஸு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் வந்து முதல்ல ரொம்ப நாளாக ஸ்ட்ரைப்ஸ் எல்லாம் வருது, இப்போ ஸ்ட்ரைப்ஸும் வர ஆரம்பிச்சிருக்கு. சரி, இப்போ எனக்கு அந்த மெட்டீரியல்ஸ் கொஞ்சம் காட்டுங்களேன். இப்போ நான் பர்ச்சேஸ்க்காக வந்துருக்கேன். லினன் பிராண்டட் இதில். ஆமாம், இதெல்லாம் எக்ஸ்போர்ட்டுங்க. எல்லாமே பண்ணுறது எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸ் அதுதான் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி 23 கலர் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ வந்து 17 கலர் வந்திருக்கு. என்னென்ன கலருங்க? பார்த்தீங்கன்னா ப்ளூ இருக்கும், க்ரீன் இருக்கும். க்ரீன்லேயே ஒரு 2-3 ஷேடு. இதுதானே? ஆமாம், அதை கொண்டாட 2-3 ஷேடு. ஆரஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 ஷேடு இருக்கும். ஓகே. கிரேயில் ஒரு 2-3 ஷேடு இருக்கும். ப்ளூ, பிங்க்கு. சரி. இது அதே மாதிரி லைட், இது மாதிரி இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஒரு இப்போதைக்கு வந்து 17 கலர்ஸ் இருக்குது. லினன் காட்டன் பண்ணுறோம். லினன்லேயே காட்டன். ஆமாம். ஓகே. இது மிக்ஸ்டு. ஓகே. அதை விட்டிங்கன்னா இது பார்த்தீங்கன்னா வந்து ஆக்ஸ்ஃபோர்டு காட்டன்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து காட்டன் ஸ்ட்ரெச்சு. இது வந்து ஸ்ட்ரெச் ஆகும். இந்த பார்ட்டி வேர்ஸ்க்கு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். இது பார்ட்டி வேருக்குலாம் யூஸ் பண்ணுறது, வேஷ்டி கட்டும் போது. ஓகே. ஸ்ட்ரெச்னா அந்த ஜீன்ஸில் வர்ற. ஆமாம், ஜீன்ஸ் வர மாதிரி ஸ்ட்ரெச்சு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இது உங்களுக்கு எல்லாம் ஸ்ட்ரெச் ஆகும். ஓ வாவ், இப்படி ஸ்ட்ரெச் ஆகும்.
சூப்பராக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிட்டிங்காக இருக்கும் போடும்போது, கொஞ்சம் எல்லோரும் அந்த மாதிரி இருக்கும்போது நல்லா லைக் பண்ணுவாங்க. ஓ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரிண்டட் ஷர்ட்ஸ் எல்லாம். ஓ, இந்த மாதிரி பிரிண்டடு எல்லாமே. கொஞ்சம் முன்னாடி காட்டிருங்க லைட். இது பார்த்தீங்கன்னா எல்லாமே பிரிண்டடு. ஓகே, இந்த மாதிரி டைப்பில் ஸ்ட்ரைப்ஸ்லாம் மறுபடியும் வந்திருக்கு. இவ்வளோ நாளாக ஸ்ட்ரைப்ஸ்லாம் இப்போ ஸ்ட்ரைப்ஸும் இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டாக இருக்கு மறுபடியும். சூப்பர். இது ஒயிட் லினன், காட்டன்லேயும் இருக்குது, லினன்லேயும் இருக்குது. யாருக்கு என்ன இதோ அந்த மாதிரி எடுத்து ஆஃப் ஹேண்டும் நம்ம பண்ணுறோம். சரி, ஃபுல் ஹேண்டும் இருக்குது, ரெண்டு ஃபுல் ஹேண்டு. வேறு நம்மகிட்ட என்னென்ன கலெக்ஷன்ஸ்? ஸ்போர்ட்ஸ் வெரைட்டியில் பார்த்தீங்கன்னா டிஷர்ட்ஸு. ஓகே, அதெல்லாம் பண்ணுறோம். ஸ்போர்ட்ஸ் டிஷர்ட்ஸு, ஸ்போர்ட்ஸ் ஜெர்சிம்பாங்க. ஜெர்சி. ஆமாம், இதில் டிஷர்ட்டும் இருக்குது. சரி, உங்களுக்கு ட்ராக் பேண்ட்டும் இருக்குது. ஓ, ரெண்டுமே பண்ணுறோம். இதில் ஷார்ட்ஸும் பண்ணுறோம். ஓகே, ஸ்போர்ட்ஸு ஷட்டில் விளையாடுறவங்களுக்கு இவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. அது இல்லாமல் நம்ம காட்டன் பேண்ட்டு, ஜீன்ஸ் எல்லாம் பண்ணுறோம். ஜீன்ஸில் எல்லா வெரைட்டியுமே. ஜீன்ஸில் ஸ்ட்ரெச்சபிள், எல்லாமே ஸ்ட்ரெச்சபிள் தான் நீங்கள் வருது. அதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா பிராண்டும் இருக்கும், வெரைட்டிஸ் எல்லாமே இருக்கும். எல்லா வெரைட்டியும் காட்டினீங்க. ப்ரைஸ் அப்படிங்கிறதையும் எனக்கு சொல்லிடுங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா மற்ற அவுட்லெட் எல்லாம் கம்பேர் பண்ண அதோட ஒரு 10 to 15% உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். அவுட்லெட்டை விட கம்மியாக இருக்கும். ஆமாம், கண்டிப்பாக. இவ்வளோ நேரம் எங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, ரொம்ப தேங்க்ஸ். சைஸ் 40 mm. இது எம்ஐ டைப் ஃபிட் தான் போடுவீங்களா? ஃபார்மலா கேஷுவல் கேஷுவல் லினன் மாதிரி பார்க்குறீங்களா இல்லை எப்படி? அதில் காட்டுங்க. இது பாருங்க, இது ஃபுல்லாகவே லினன். கடைக்கு வந்தாச்சு, எல்லா வெரைட்டியும் பார்த்தாச்சு. அதில் 2 ட்ரெஸ்ஸு பர்ச்சேஸும் பண்ணியாச்சு. ரெடிமேட் ஷோரூமே போடாமல் இந்த கடை வீடியோ எடுத்திருக்கேங்கிறது உங்களுக்கு சந்தேகம் வரலாம். என்னென்னா, நான் ரெகுலர் எடுக்கக்கூடிய கடையே இந்த கடை தான். ஃபஸ்ட்டு எனக்கு தெரியாது, நண்பர் ஒருத்தர் எனக்கு அறிமுகப்படுத்தினார். ஜஸ்ட் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கன்னாரு. ஒரு விசேஷத்துக்காக நாங்கள் இங்கே கடைக்கு வர வேண்டிய சூழ்நிலை வந்தது. மனசுக்கும் பிடிச்சிருந்தது, அதே நேரம் என்னுடைய தேவையும் பூர்த்தியாச்சு. அதிலிருந்து சென்டிமெண்ட்டாக எனக்கு இந்த கடை கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகுது. அதனால் நான் எப்போவுமே ரெகுலராக இங்கே வந்துட்டுருக்கேன். ஜஸ்ட் ஒரு விசிட் அடிச்சிங்கனாவே இதனுடைய குவாலிட்டி, ப்ரைஸ் ரேஞ்சு உங்களுக்கு தெரியும். பிராண்டட் ரேட் என்னங்கிறது உங்களுக்கே தெரியும். ஜஸ்ட் இங்கே விசிட் பண்ணி பார்க்கும்போது எவ்வளோ வித்தியாசம் இருக்குங்கிறது தெரியும். நிறையா யூடியூபர்ஸ் இருக்கீங்க, நீங்களும் நிறைய வீடியோ எடுத்து போடுங்க. ஏன்னா இந்த கடை விளம்பரம் இல்லாமல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.